நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணியிடம் 30 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தளவாய் என்பவர் தனது மனைவி லட்சுமியுடன் தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விளையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் தாம்பரத்திற்கு திரும்பியுள்ளார். வீட்டிலிருந்து கிளம்பும் போது நகைகள் அடங்கிய ஒரு பையை பூட்டு போட்டு அதை பத்திரமாக எடுத்து வந்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கி வீடு திரும்பும் போது பையை திறந்து பார்த்தபோது உள்ளே இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து போலீசில் புகார் அளிக்க சென்ற தளவாய் மற்றும் அவரது மனைவியிடம் புகாரை வாங்காமல் போலீஸ் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பெட்டி தேடினோன்னா கிடைக்கல, நகை காணாம போயிட்டேன்னு எனக்கு இதாகிடுச்சு. 30 பவுன் கூட தான் இருக்கும். ஆமா, இப்போ இந்த பேக்ல பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க? பூட்டு போட்டு வச்சிருக்கேன், ஏற்கனவே ஒரு பூட்டு போட்டு வச்சிருக்கிறேன். இவங்க சைடு ஜிப்பை திறந்து இந்த சைடு ஜிப்பு வழியா பிளேடு போட்டிருக்காங்க, எடுத்துட்டு திரும்பி அதே மாதிரி ஜிப்பை பூட்டி வச்சிருந்துருக்காங்க. கோரிக்கை வந்து என்னோட நகை 30 பவுன் நகை காண, எனக்கு அது வந்து கண்டுபிடிச்சி போலீஸ் கொடுக்கணும்.